விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லோட தோல்வி இல்லை, இது வந்து டீலிமிட்டேஷனோட தோல்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மை. ஆனால் ப்ராபகேண்டா மூலம் அமித்ஷாவுடைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, அவ்வளோ அக்ரெசிவாக திருப்பி திருப்பி இந்த ஸ்பீக்கரும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அங்கே இது பண்ணார். இதில் லோக்சபாவில் அவர் வந்து விமன் ஆஃப் இந்தியா வில் நெவர் ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்ல மெசேஜ். மோடி, பிரதமர் மோடி ரொம்ப மோசமாக அவருடைய பதவியை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி ஆப்போசிஷன் பார்ட்டிஸை அட்டாக் பண்ணுறாரு. இந்த துரோகிகள் விமனுக்கு அப்படின்லாம். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் என்று ஒன்று இருக்கு, இண்டிபெண்ட் என்று பேரு. வெட்கங்கட்ட முறையில் பல இதில் நடக்கிறாங்க. இதை பற்றி இது வரைக்கும் ஒரு விமர்சனமோ கண்டிப்போ கிடையாது. ஓப்பனா இட் வயலேட்ஸ் த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். கபில் சிபல், லீடிங் லாயர், அவர் கூட அது ரொம்ப மெஷர்டு இதில் பிரதமரை வந்து விமர்சித்திருக்கார், கண்டித்திருக்கார். ஆனால் ரொம்ப டிக்னிஃபைடு லாங்குவேஜில். இந்த நேரத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தது எதற்காக? அது ஏதோ பிளான் இருக்கு, அந்த பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுது. தமிழ்நாடோட ஏன் தமிழ்நாடுக்கு பெரிய வெற்றி என்று சொல்றோம்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா பிளாக்குக்கு பெரிய வெற்றி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பெரிய வெற்றி. ஆனால் ஏன் தமிழ்நாடை வந்து தனியாக சொல்றோம்? ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, அதனுடைய தலைவர் தெளிவாக முதல்ல இந்த இஷ்யூவை புரிந்து கொண்டு, என்ன கேட்டால் எல்லாரையும் தெளிவாக அந்த இஷ்யூவை ப்ரொஜெக்ட் பண்ணி, நம்ம எம்பி போன்றவர்கள் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, அரசியல் கூட்டங்களிலும் மக்கள் முன்னால் கொண்டு வந்து இந்த டீலிமிட்டேஷன் அவங்களுடைய பிளான் தமிழ்நாடை ரொம்ப பாதிக்கும், தமிழ் மக்களுக்கு எதிரானது. ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை ஆன்டி நேஷனல் என்று சொன்னதும் மிகையாகாது. அதனால more than for anyone else, first among the first ranks கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் them. தமிழ்நாடு will be affected. தமிழ்நாடு வந்து இதை ஃபைட் பண்ணது. எதிர்கட்சி தலைவர்களையும் எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்ததில் நம்மளுடைய முதலமைச்சருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அந்த தெளிவை தான் நான் பாராட்டுறேன். அந்த இது முதல்லயே இது ஒரு டேஞ்சர் வந்ததுன்னா அப்புறம் ஹோல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும் என்றது தான் பாராட்டுறேன். அந்த தைரியம், அந்த ஒரு கிளியர் ஃபோக்கஸ். பிக் வின் ஃபார் தமிழ்நாடு, டிஃபீட் ஃபார் தி யூனியன் கவர்மெண்ட். தமிழ்நாட்டுக்கு பெரிய வெற்றி, ஒன்றிய அரசாங்கத்துக்கு பெருந்தோல்வி என்ற தலைப்பு வந்து பொருத்தமான ஒரு தலைப்பு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நாடு முழுவதும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். முதல்ல கேள்வி வந்து எதனால், எந்த கண்ணோட்டத்துடன் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தாங்க? அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை. 2024 லோக்சபா தேர்தலில் ஆளும் கட்சி பாஜக சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியை இழந்து விட்டார்கள். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் தான் இன்னைக்கு. அதனால் எந்த பேசிஸில் இந்த ஒரு இவ்வளவு ஷாக்கிங் சேஞ்ச் கொண்டு வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்டத்துடைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கிறது முதல் கேள்வி. அதுக்கு யாராலையும் டெஃபினட் பதில் கொடுக்க முடியாது. அவங்களுடைய என்ன மோட்டிவ், என்ன எதிர்பார்ப்பு? ஆனால் அநேகமாக நம்ம ஒரு ஐடியாவை சொல்லலாம். இந்தியா பிளாக் கட்சிகளை பிரித்து, குறிப்பாக சமாஜ்வாதி பார்ட்டி, ஆர்ஜேடி அவங்களுடைய ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் பொசிஷனை வந்து பயன்படுத்தி இதை இப்படியாவது பண்ணலாங்கிறது இருக்கலாம். கட்டாயமாக யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வேறு சில பிளான்ஸும் வச்சிருக்கலாம் அவங்க. அதனால தான் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இஸ் ஒன்லி half a victory. இன்னும் விஷயம் முடியல, ஆனால் இது வந்து ஒரு பெரிய வெற்றி தாங்கிறதுல சந்தேகமே இல்லை. நியூஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராபகேண்டா செய்கிறாங்க கவர்மெண்ட்டில். சில பேர் வந்து வேணுன்ட்டே செய்கிறாங்க, சில பேர் வந்து ஒன்றும் திங்க் பண்ணாத ஹைலைட் பண்ணுறாங்க. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் டிஃபீட்டட் என்று தான் அநேகமாக எல்லா இடத்துலையும் வந்தது. நான் வந்து ஹிந்துவை பற்றி அதிகமாக இங்கே புழக வரல, இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும். இந்த நேஷ்னல் டெய்லிஸில் ஒரு ரேர் கேஸ் இது வந்து விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லோட தோல்வி இல்லை.
இது வந்து டீலிமிட்டேஷனோட தோல்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மை. ஆனால் ப்ராபகேண்டா மூலம் அமித்ஷாவுடைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, அவ்வளோ அக்ரெசிவாக திருப்பி திருப்பி. இந்த ஸ்பீக்கரும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அங்கே இது பண்ணார். இதில் லோக்சபாவில் அவர் வந்து விமன் ஆஃப் இந்தியா வில் நெவர் ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்ல மெசேஜ். மோடி, பிரதமர் மோடி ரொம்ப மோசமாக அவருடைய பதவியை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி ஆப்போசிஷன் பார்ட்டிஸை அட்டாக் பண்ணுறாரு. இந்த துரோகிகள் விமனுக்கு அப்படின்லாம். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் என்று ஒன்று இருக்கு, இண்டிபெண்ட் என்று பேர். வெட்கங்கட்ட முறையில் பல இதில் நடக்கிறாங்க. இதை பற்றி இது வரைக்கும் ஒரு விமர்சனமோ கண்டிப்போ கிடையாது. ஓப்பனாக இட் வயலேட்ஸ் த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். இந்த இது கபில் சிபல் லீடிங் லாயர், அவர் கூட அது ரொம்ப மெஷர்டு இதில் பிரதமரை வந்து விமர்சித்திருக்கார், கண்டித்திருக்கார். ஆனால் ரொம்ப டிக்னிஃபைடு லாங்குவேஜில். ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு வந்து ஆளும் கட்சியுடைய கருவியாக மாறிவிட்டது. எல்லா இதுலையும் சொல்ல முடியாது, எல்லா இதுலேயும் நடக்கலை. எலெக்ஷன் வந்து ஃப்ராட் என்று சொல்ல முடியாது. எலெக்ஷன் வந்து டெமோக்ராட்டிக் இதில் தான் நடக்கிறது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லெவல் ஃப்ளேயிங் ஃபீல்டுங்கிற அந்த ஐடியாவை மாற்றிக்கொண்டு இது பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கு இந்த நேரம் என்ன நேரம்? எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரம். குறிப்பாக 3 மேஜர் ஸ்டேட்ஸ், 4 மேஜர் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம். அதில் வந்து அந்த இதில் ரஷ் பண்ணி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் கேள்வி வந்து எதனால், என்ன பிளான் இது? இந்து பத்திரிகை எடிட்டோரியல், செகண்ட் எடிட்டோரியலில் ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் அப்ரோச் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தமிழில் சொல்லணும்னா, எதிர்கட்சிகளை குழப்பவும் பிரிக்கவும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசித்திரமான கண்கட்டு வித்தை அணுகுமுறை நாடாளுமன்ற நடைமுறையை ஒரு கேலிக்கூத்தாக மாற்றி உள்ளது என்ற அந்த எடிட்டோரியல் அசஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தது எதற்காக? அது ஏதோ பிளான் இருக்குது, அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுது. ஏன் தமிழ்நாடுக்கு பெரிய வெற்றி என்று சொல்கிறோம்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா பிளாக்குக்கு பெரிய வெற்றி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பெரிய வெற்றி. ஆனால் ஏன் தமிழ்நாடை தனியாக சொல்கிறோம்? ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, அதனுடைய தலைவர் தெளிவாக முதல்ல இந்த இஷ்யூவை புரிந்து கொண்டு, என்ன கேட்டால் எல்லாரையும் தெளிவாக அந்த இஷ்யூவை ப்ரொஜெக்ட் பண்ணி, நம்ம எம்பி போன்றவர்கள் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, அரசியல் கூட்டங்களிலும் மக்கள் முன்னால் கொண்டு இந்த டீலிமிட்டேஷன் அவங்களுடைய பிளான் தமிழ்நாடை ரொம்ப பாதிக்கும், தமிழ் மக்களுக்கு எதிரானது. ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை ஆன்டி நேஷனல் என்று சொன்னதும் மிகையாகாது. அதனால் இது மோர் தேன் ஃபார் எனி ஒன் எல்ஸ். ஃபர்ஸ்ட் அமாங் த ஃபர்ஸ்ட் ரேங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தம். தமிழ்நாடு வில் பி அஃபெக்டட். தமிழ்நாடு இதை ஃபைட் பண்ணது. எதிர்கட்சி தலைவர்களையும் எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்ததில் நம்மளுடைய முதலமைச்சருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அந்த தெளிவை தான் நான் பாராட்டுறேன். அந்த முதல்லையே இது ஒரு டேஞ்சர் வந்ததுன்னா அப்புறம் ஹோல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும்ன்றது தான் பாராட்டுறேன். அந்த தைரியம், அந்த ஒரு கிளியர் ஃபோக்கஸ். டீலிமிட்டேஷன் எதற்காக? அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனில், கோர் ப்ரொவிஷனில்
சென்சஸை வச்சு பாப்புலேஷன் பேசிஸில் நடத்தணும்னு இருக்குது. ஆனால் 1976 எமர்ஜென்சி இதில் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அப்போது எமர்ஜென்சியில் ரொம்ப மோசமான இது நடந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த அன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸசஸ் பாப்புலேஷன் பாலிசி அதெல்லாம் இருந்தது. ஆனால் அதுலேருந்து ஒரு கேள்வி எழுந்தது அன்றைக்கு, சில மாநிலங்கள் பாப்புலேஷன் growth ரேட்டை குறைக்கிறாங்க. அன்றைக்கி மோசமான சில நிகழ்ச்சிகள் நடந்தது அதை பற்றி. ஆனால் அதாவது டெவலப்மெண்ட் வந்ததுன்னா ஃபர்டிலிட்டி ரேட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ டவுன். கல்வி வளர்ந்தா, அதாவது லிட்ரஸி, எஜுகேஷன், ஹெல்த், இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் பாப்புலேஷன் டெஃபினெட்லி வில் கோ. இதுதான் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் நாங்கள் பார்க்கக்கூடிய ரியாலிட்டி. அதனால் சதர்ன் ஸ்டேட்ஸ், all states have brought fertility down below replacement levels or just around replacement levels. Hindi speaking states பார்த்தீங்கன்னா அது well above replacement levels. நம்ம இது நார்த் சவுத் என்று மட்டும் சொல்கிறது இல்லை, ஆனால் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அங்கே நடந்திருக்கு. அவங்க டெவலப்மெண்ட் நடக்கலை, இங்கே நடந்திருக்கு. அதனால் அதாவது அதுக்கு முன்னால் பாப்புலேஷன் தான் பேசிஸ் ஃபார் அலோகேட்டிங் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளிஸ், ஸ்டேட் அசம்பிளிஸ் என்ற பிரின்சிபல் இருந்தது. ஆனால் 1976 இந்த கேள்வி எழுந்து போனால் அண்ட் சப்சிக்வெண்ட்லி 2001 அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அந்த ஃப்ரீஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஏன்? 2 பிரின்சிபல்ஸ் மோதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒன்று வெறும் பாப்புலேஷனை வச்சு இது பண்ணால் பாப்புலேஷன் ஹை க்ரோத் ஸ்டேட்ஸுக்கு அதிக லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் அதிக ஷேர் கிடைக்கும், ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், அவங்களுடைய பலம் அதிகரிக்கும், அவங்களுடைய வெயிட் இன் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அதிகரிக்கும். இன்னொரு பிரின்சிபல் என்னென்னா நன்றாக டெவலப் பண்ணுற ஸ்டேட்ஸ், குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ஸ், வேறு சில ஸ்டேட்ஸும் இருக்காங்க வெஸ்டர்ன் இந்தியாலையும், அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு ஃபார் தேர் சக்ஸஸ். டு யூ பனிஷ் தோஸ் ஸ்டேட்ஸ் ஃபார் தேர் சக்ஸஸ் என்ற கேள்வி எழுகிறது. அதில் தான் ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு காம்பேக்ட் என்று சொல்லலாம். அதாவது 1976 அன்னைக்கு ஜனநாயக விரோத அரசு இருந்தாலும் அந்த பிரின்சிபல் கொண்டு வந்தாங்க. 2001 பிஜேபி பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் இதில் எல்லா கட்சிகளும் அதை சப்போர்ட் பண்ணி அன்றைக்கு அந்த ஃப்ரீஸ் என்றதை அன்றைக்கி எல்லாம் அமெண்டட் த கான்ஸ்டியூஷன். அந்த ஃப்ரீஸ் கிட்டத்தட்ட 50 வருஷம் இட் இஸ் லாஸ்டட். அந்த ஃப்ரீஸ் எண்ட் ஆகிற டேட் எண்ட் ஆஃப் 2026. டைமிங்கை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா அது எதனால் என்று இன்றைக்கு தெரியுது. அதாவது கோவிட் காரணம் சொல்லி முதல்ல சென்சஸ் அது நியாயமான காரணம் தான். கோவிட் இருக்கும்போது, கோவிட் பேண்டமிக் இருக்கும்போது சென்சஸை நடத்த முடியாது, அது உண்மைதான். ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2023 no longer எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன், COVID-19 இருக்குது, அதை சமாளிக்கலாம், முன்ன மாதிரி இருக்கக்கூட நெருக்கடி இல்லைங்கிற ஒரு தீர்மானம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கூட சென்சஸை நடத்தலை. ஏன் சென்சஸை டிலே பண்ணாங்க? ஏன் 2024 or 2025 நடத்தலை? ஏனென்றால் 2026 சென்சஸ் பிறகு வேற மாற்றி விடலாம் என்று ஒரு ஐடியா இருந்தது. அதாவது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு அதிக இது கொடுத்து, பிஜேபி பலமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்களுக்கு அதிக வெயிட் கொடுத்து அடுத்த எலெக்ஷன் 2029 எலெக்ஷன்லேயே, அதுக்கு முன்னாலேயே இந்த விஷயத்தை முடிக்கலான்னு. அது தோல்வி அடைந்து விட்டது. இந்த இதில் அது ராங் பிளானிங் பண்ணாங்க, கால்குலேஷன் பண்ணாங்க.
அதனால் இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போது 2026-27 சென்சஸ் முடிஞ்சு அது ரிசல்ட் வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறது 2029 முன்னால் முடியாதுன்னு அமித்ஷா அவர்களே அங்கே சொல்லிட்டாங்க லோக்சபாவில். அதனால் இட் இஸ் ஒன்லி பாசிபிள் ஆஃப்டர் 2029. வேறு ஏதாவது பிளான் வச்சுருந்தாங்கன்னா அது வி ஹாவ் டு சி. பட் நார்மல் கோர்ஸில் அதை முடிக்க முடியாது. 2029 முன்னால் இந்த எக்ஸசைஸை முடிக்க முடியாது. அதனால் அது ஒரு தோல்வி அடைந்து விட்டது. ஸோ ஃபார் அஸ் ராஜா அவர்கள் வந்து இன்னும் விளக்கமாக, அவர் ஒரு வக்கீல் கூட, எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்று இந்த இதோடைய நியூவான்சஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து விமென்ஸ் பில். அது வந்து 2010 ராஜ்யசபாவில் அடாப்டட். அன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அன்றைக்கி அக்செப்ட் பண்ணாதனால அது தள்ளி போட்டாங்க. 2023 பாஜக வந்து வித் ஃபுல் சப்போர்ட் ஆஃப் அதர் பார்ட்டிஸ் பாஸ் பண்ணி அதில் ஒரு திருத்தம் செஞ்சுட்டாங்க. தட் இட் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஒன்லி ஆஃப்டர் டீலிமிட்டேஷன். அப்படின்னா சென்சஸ் நடந்து டீலிமிட்டேஷன் நடந்ததுக்கு பிறகு தான் வரும்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதனால் எதிர்கட்சிகள் அன்றைக்கி கிளியராக ராகுல் காந்தி உள்பட எல்லா தலைவர்களும் இன்றைக்கே கொண்டாங்க வில் ஆல் சப்போர்ட்டட் என்று சொல்கிறது ஏன் அவங்க ஒத்துக்கொள்ள? அதோடைய அர்த்தம் என்னவென்றால் they are not interested in women's reservation in parliament or state assemblies. அது ஒரு ஹிப்போக்ரசி. இப்போ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேஜர் கட்சிகள் வந்து அவங்களுடைய ரெக்கார்டை பார்த்தா, அவர் ஸ்டேட்ஸோடைய ரெக்கார்டு பார்த்தோம்னா நேஷ்னல் ஆவரேஜ் விமன் கேண்டிடேட்ஸ் வந்து 10 to 12%. நேஷ்னல் கிளாஸ் சீலிங் என்று சொல்வார்கள். இது ஒரு சிஸ்டமிக் சீலிங் என்று சொல்வார்கள். இப்போ நீங்கள் ஏஐயில் போய் அதை செக் பண்ணிங்கன்னா ஃபிகர்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்ராக்சிமேட் அட்லீஸ்ட். பல ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் மேஜர் பார்ட்டிஸ் வந்து அரவுண்ட் 11% ஃபீல் பண்ணுறது இது லோக்சபாவில். வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா 11 to 12%. அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா 8 to 10%. ஆனால் அஸ்ஸாமில் லோவஸ்ட் யார் விமன் கேண்டிடேட்ஸ் கெஸ் பண்ணுங்க? பிஜேபி 6 to 7%. ஒரு கட்சி மட்டும் அவுட்லாயர் என்று சொல்லலாம், டிஎம்சி 27%. இந்த இதில் லேட்டஸ்ட் கிட்டத்தட்ட 1/3. ஸோ பிஜேபியோட ரெக்கார்ட் இஸ் பிலோ ஆவரேஜ். சில ஸ்டேட்ஸில் வந்து வெரி லோ. அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ ரொம்ப ஹை என்று சொல்ல முடியாது மேஜர் கட்சிகள். ஏன்னா கட்சிகளுக்கு ஒரு சவால் இருக்குது. அவங்க வந்து லாங் டேர்மில் தே ஹவ் க்ரோன் இன் அ பர்டிகுலர் வே சடன்லி டு ஃபைண்ட் இது. அதனால தான் அமித்ஷா வந்து இது 50% மோர் என்று சொன்னார் இதில். ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட் பில்ல நேர்மாறாக லிங்கிங் இட் டு த 2011 சென்சஸ், நாட் எக்ஸிஸ்டிங் பேசிஸ். வேர்பல் அஷூரன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அப்புறம் ஒரு இதில் 1 hour கொடுங்க போய் மாற்றிடுறோன்னு. ஆனால் த ஹோல் பில் இஸ் அகேன்ஸ்ட் retaining the existing share weightages in Lok Sabha. அப்புறம் ஸ்டேட் அசம்பிளிஸில் வர்றது வேறு விஷயம். அப்புறம் ரீட்ராயிங் த பவுண்ட்ரிஸ், அது வேற பெரிய வேலை. அதனால் they were not serious. அது ஒரு முரண்பாடு, built-in contradiction that on the one hand எல்லாருக்கும் தமிழ்நாடு வந்து ஷேர் வந்து குறையாது, 50% from existing இது 850 including union territories அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பில்லில் இருக்கிறது லிங்க் டு 2011 சென்சஸ் இதில். அப்படின்னா அது அந்த ஷேர் இருக்க முடியாது.
அந்த முரண்பாடை வந்து ஹிந்து ரிப்போர்ட்டில் ஃப்ரண்ட் பேஜில் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சார்பில் ஒரு ப்ரீஃபிங் நடந்தது ஹை லெவல் டெல்லியில். ஆனால் அது அந்த முரண்பாடை பற்றி அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லோக்சபாலையும் செய்ய முடியல அது லேட்டர் ஆன். அதனால் இது இன்றைக்கு திஸ் ஹஸ் நத்திங் டு டூ வித் தி விமென்ஸ் ரிசர்வேஷன் பில். அதை வந்து பல பேர் பல சிமிலி அதெல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. கவர் யூஸ்ட் ஆஸ் அ கவர் ஃபார் திஸ் அப்படின்னு ராகுல் காந்தி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. விமென்ஸ் ரிசர்வேஷனுக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் ஒரு விதமான சம்பந்தம் கிடையாது. இதில் அந்த பில் ஏற்கனவே இருக்குது. அந்த பில்லை வந்து மாற்ற வேண்டும். இன்றைக்கு பிரிங் இட் இன் டு எஃபெக்ட். அஃப்கோர்ஸ் சில கட்சிகளுக்கு அது சில சவால்களை கொண்டு வரும் உடனே. ஏன்னா அன்லெஸ் யூ இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் இது. அதனால் அதை வந்து தே ஹாவ் கம்ப்ளீட்லி mixed up the two issues to create confusion and to blame the opposition. தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் இது வந்து எடுபடாத ஒரு இது. ஆன்டி விமன் அப்படின்னு அமித்ஷா சொன்னது மாநாடு லோக்சபாவில், மோடி அவர்கள் சொன்னது அந்த ப்ராட்காஸ்ட் இதில். அது வந்து இன்றைக்கு இட் ஹேஸ் நோ இம்பேக்ட் அட் ஆல். எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இது. அதனால தான் எனக்கு ஒரு பெரிய வெற்றி. நான் இந்த எலெக்ஷனில் இந்த டீலிமிட்டேஷன் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை தோற்கடிக்கிறதுடைய இம்பேக்ட் வில் பி வெரி பிக் என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு தே ஹேவ் டிஃபெண்டட் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். இந்தியா பிளாக்ல சில டிஃப்ரெண்ட் நாய்ஸஸ் வந்தது, சில பிரச்சனைகள் வந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த இஷ்யூ வந்து எல்லாரையும் யூனிஃபை கொண்டு வந்தது. ஒரே மேடையில் பேசக்கூடிய, அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரே வாய்ஸில் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இன்றைக்கு இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறது மாதிரி ஹாஃப் அ விக்ட்ரி. ஏன்னா அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த விஷயம் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர்டு என்று சொல்ல முடியாது, டீலிமிட்டேஷன் என்ற இது. ஆனால் அநேகமாக 2029 அடுத்த லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால் அவங்களால இந்த சதியை they cannot fulfill this. அது வந்து there's a reasonable hope for that. இதை பல விஷயங்கள் இதை பற்றி பேச இருக்கு. We have to develop, we have to empower women. Leaders have to be developed. How Trinamool, whatever the problems of Trinamool, how Trinamool is able to achieve a target of 24% fielding candidates in the Lok Sabha election, latest figures. Outlier, well above the average. சில சின்ன கட்சிகள் செய்கிறாங்க, ஆனால் ஒரு மேஜர் பார்ட்டி ஆளும் கட்சி செய்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இதில். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இதை ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் இஷ்யூவாக மக்கள் முன்னால் கொண்டு போய் இதனால் இதே பாதையில் இந்தியா பிளாக் செயல்பட வேண்டும். ஒற்றுமை முக்கியம். சில வித்தியாசங்களை சில ஸ்டேட்ஸில் தே ஃபைட் ஈச் அதர். கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் அதெல்லாம் இருந்தும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒரே வாய்ஸ், ஒரே ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துவது ரொம்ப முக்கியமான இது. திரு ராஜா போன்றவர்கள், அவர்களுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் தட் ஆல் ஆஃப் them, so many people attended. முதல்ல சில சந்தேகம் இருந்தது. எல்லாரையும் எஜுகேட் பண்ணி கரெக்டாக அது அந்த எஸ்
அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய இது ட்ரெயின் எல்லாரையும் பண்ணது ஒரு பெரிய சாதனை. ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஃபர்தர் ப்ரோக்ரஸ் அண்ட் டு டிஃபீட் இந்த பிற்போக்கான மதவெறி உள்ள வந்து இந்துத்துவ சக்திகளை முறியடிப்பதில் எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருத்தரங்களை சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ.